450 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இந்திய உதவி திட்டத்தின் கீழ் பாலங்கள் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் போது இலங்கையில் உள்ள இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி எஸ். சத்யஞ்சால் பாண்டே பாலங்களை உத்தியோகபூர்வமாக இலங்கையிடம் கையளித்தார். இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு அவற்றை பொறுப்பேற்றார். கடந்த ஒரு மாதத்துக்கும் அதிக காலப்பகுதிக்குள் 4 பாலங்களை நிர்மாணித்துள்ளோம். உண்மையில் மிக வேகமாக பணிகளை நிறைவு செய்த ஒரு காலப்பகுதியாகும். கிளிநொச்சியில் 2 பாலங்களும், கண்டி மற்றும் ராகலை பகுதிகளில் 2 பாலங்களும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் நடைபெறும் விதம் தொடர்பில் நான் தனிப்பட்ட ரீதியில் கண்காணித்தேன். இலங்கை அரசாங்கம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை இராணுவம் மற்றும் இலங்கை மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து பாரிய முயற்சியை மேற்கொண்ட இந்திய கடற்படைக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இணங்கியபடி குறித்த காலப்பகுதிக்குள் இந்த முழுமையான உதவி திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்காக அர்ப்பணிப்போடு செயற்பட உள்ளோம். எமது தொழில்நுட்ப குழுவினர் தற்போது புதிதாக கிடைத்துள்ள 10 பாலங்களை நிறுவுவதற்கு பொருத்தமான இடங்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். டிட்வா சூறாவளியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு, மத்திய, சபரகமு மற்றும் ஊவா மாகாணங்களில் சேதமடைந்த பாலங்களை தற்காலிகமாக வழமைக்கு கொண்டு வருவதற்காக பெய்லி பாலங்கள் விரைவாக பொருத்தப்பட உள்ளன.